சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல தினமும் நாம் செய்ய வேண்டிய எளிய முறை ஆசனங்கள், முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பயிற்சிகள் என்ன, மற்றும் கிழமை வாரியாக அந்தந்த நேரத்தில் என்ன பிராணாயாமம் செய்யணும் அப்படிங்கிறதையும் கடந்த 15 நாட்களா நாம விரிவான விளக்கத்தோட காணொலியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 16வது நாள் பயிற்சி. இந்த பயிற்சியை தொடர்ந்து 27 நாள் பயிற்சி செய்ய போறோம். இப்ப 16வது நாள் பயிற்சியை தொடங்குவோம். நல்லா செவுத்துல சாஞ்சு உட்காரணும். தரையில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. கையை அப்படி பக்கவாட்டுல ஊண்டிக்கிறோம். பாதத்தை நேர வைக்கிறோம். இந்த விரலுக்கடியில எலுமிச்சம்பழம் கொடுத்தா பிழியற மாதிரி 1 2 3 6 7 8 9 10. இப்ப பாதத்தை முன்னால பின்னால 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை இடப்புறம் வலப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை உட்புறம் வெளிப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பாதத்தை இடமிருந்து வலமா வலமிருந்து இடமா சுழற்ற போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப உட்புறம் வெளிப்புறம் சுழற்ற போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பயிற்சி முன் கால்களை அசைத்து விடுதல். இந்த கையை கோர்க்க கூடாது, இது மாதிரி வைக்கணும். பானா ஷேப்ல இந்த கட்டவிரல் இப்படி வெளியில இருக்கணும். அதே மாதிரியே உட்புறமும் வெளியில இருக்கணும். இந்த பாதம் நேரம் நீட்டி இருக்கணும். 5 தடவை அசைக்கணும். ஒரு தடவை தூக்கணும் நல்லா விரப்பா. 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி சுத்திர கூடாது. சுத்தினா முழங்கால் வலி வந்துடும். அடுத்து இந்த கால் 1 2 3 4. இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா முழங்கால் வலி இருந்தா சரியாயிடும். முழங்கால் வலி வராமையும் பார்த்துக்கும். 6 7. இந்த பயிற்சி அந்த காலத்துல ஊஞ்சல்ல நாம காலை ஆட்டிகிட்டே இருப்போம். அப்படி உண்டி போய் காலை மேல தூக்குவோம். அதுதான் இன்னைக்கு ஊஞ்சல் இல்லாதனாலதான் பிபி முழங்கால் வலி எல்லாம் வந்துடுது. அந்த பெரிய பலகா ஊஞ்சல் இருந்திருந்தா பிபி இருக்காது, முழங்கால் வலி எல்லாம் இருக்காது. இப்ப அடுத்து பாத சுழற்சி 1 3 4 6 7 8 10. அதே ரிவர்ஸ் 3 4 5 7 8 9 10. இப்ப பாதத்தை திருப்பி வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப காலை மேல தூக்கி வச்சுக்கிறோம். இத நேரா இருக்கணும். இத அப்படி சாய்ச்சிடக்கூடாது. கையை இப்படி பிடிக்க கூடாது. இப்படி தாளம் போடுற மாதிரி வச்சுக்கிறோம். 1
2 3 4 5 6 7 8 9 10. இப்ப சுழற்றோம் பால் பிடிக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த பயிற்சி எல்லாம் இந்த காலுக்கு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கணுக்கால் சுழற்சி. அந்த கணுக்காலை கண்டிப்பா இந்த கையால பிடிக்கணும். அந்த கணுக்கால் இந்த இடத்தை பிடிக்கும் போது கவனம் அதிகரிக்கும். 1 2 4 5 7 8 9 10. Reverse 1 2 4 5 6 8 9 10. இப்ப பாதத்தை திருப்புறோம் 2 3 5 6 7 8 9 10. இப்ப காலை மேல தூக்கி வைக்கிறோம், அசைச்சு விடணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் திரும்பி உட்கார்ந்து செய்றேன். இது நேர வைக்கணும், இதை இப்படி சாச்சிடக்கூடாது. கையை இப்படி பிடிக்க கூடாது, இப்படி தாளம் போடுற மாதிரி. இந்த கையால இந்த பாதத்தை பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கணும்னா நேரம் ஆகாத இது இப்படி கீழே வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப சுழற்றோம் பால் பிடிக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 9 10. இப்ப ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப பட்டர்ஃப்ளை நல்லா அப்படி உடம்போட ஒட்டி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அடுத்து ஒரு சிறப்பான பயிற்சி. அடிவயிறு, பம்மு, இடுப்பு, தொடை இதெல்லாம் ஷேப் சரியாக்குறதுக்காக, அதாவது தொடையில, அடிவயிறுல, இடுப்புல, பம்முல இருக்கக்கூடிய தசைகள் சுருங்கி பாடியோட ஷேப் அழகாகிறதுக்காக பண்றோம். அதே மாதிரி முழங்கால் வலி நீங்கிறதுக்காக பண்ண போறோம். தம்பூராசன் அப்படின்னு பேரு, அல்லது திரிவிக்ரமாசன் அப்படின்னு பேரு. இப்படி உட்கார்ந்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இந்த கால். இந்த கை இங்கேயும் வச்சுக்கலாம், முழங்கால் மேலேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்க வச்சா கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து அதுலயே அந்த முழங்கால சுண்டி விடுற மாதிரி இப்படி பிடிச்சுக்கிறோம். இந்த காலை அப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி பண்ணும்போது முழங்கால் வலி நீங்கிரும். 1 2 3 5 6 7 9 10. கால் பயிற்சி எல்லாம் முடிஞ்சது. இதுல நாம செய்யற தவறு என்னன்னா, நின்னுண்டு இதை எதையும் செய்யக்கூடாது. நின்னுண்டு செஞ்சோம்னா பாடி அன்ஷேப் ஆயிடும், முழங்கால் வலி வந்துடும், வெரிகோஸ் வெயின் வந்துடும், சியாட்டிகா வந்துடும், இப்படி பல்வேறு இடையூறுகள் வந்துடும். அதனால இப்ப சொல்லிக் கொடுத்த பயிற்சி எதையுமே நின்னுண்டு செய்யக்கூடாது.
இப்ப சொல்லி கொடுத்த பயிற்சி எல்லாம் திடீர்னு நடுராத்திரி முழிப்பு வந்தா கூட செய்யலாம். சாப்பிட்டு செய்யலாம், சாப்பிடாம செய்யலாம், காலம்பரை செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், சாயந்தரம் செய்யலாம், நேரம் கிடைக்கிறப்ப செய்யலாம். ஆனா தினமும் செய்ய வேண்டும். ஏன் தினமும் செய்யணும்? கர்மா. அதைத்தான் நேத்தி சொன்னேன். கர்மானா ஒரு வேலைன்னு அர்த்தம். இப்ப கால் விரலுக்கு என்ன இயக்கம் இருக்கு? மடக்கி நீட்டுற வேலை. அந்த மடக்கி நீட்டுறத கால் விரல் செய்யலனா கால் விரல் பாதிக்க ஆரம்பிச்சிடும். முழங்காலுக்கு மடக்கி நீட்டுற வேலை, காலுக்குரிய வேலை அது. அந்த இடத்துல வேலைன்னு சொல்ல முடியாது, இயக்கம்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்தையும் நாம் முறையாக செய்தால் உடல் பரிபூர்ண ஆரோக்கியத்தோட இருக்கும். அந்த இயக்கத்தை செய்யற செயலுக்கு பேரு கர்மா அப்படின்னு பேரு. அப்படி அந்த இயக்கத்தை செய்யலனா நம்ம உடல் பாதிக்கப்படும். அதுதான் வேணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கர்ம வினை. இத பத்தி நேத்து விரிவா போட்டிருக்கேன். அதனால கர்ம வினைன்னு யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு கர்ம வினை கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. கர்ம வினைனா என்ன? ஏதோ ஒரு வேலை செஞ்ச, அதை முறையா செய்யல, அதனால உனக்கு இடையூறு ஏற்பட்டது, அதை முறையா செய், திருத்திக்கோ, அவ்வளவுதான். கர்ம வினையை ஜெயிக்க முடியும். அது ஏதோ முன்னோர் செஞ்சதுன்னு நினைக்க வேண்டாம். போன ஜென்மத்துல நாம செஞ்சதுன்னு நினைக்க வேண்டாம். முந்தா நாள் செஞ்சதா இருக்கும், நேத்து செஞ்சதா இருக்கும், ஒரு மணி நேரத்துக்கு முன்னால செஞ்சதா இருக்கும். அதாவது முன்னால செஞ்ச வேலையில தடை ஏற்பட்டது அப்படிங்கிற வார்த்தையை தான் இவங்க கர்ம வினை அப்படிங்கிற கோடிங்ல கொடுப்பாங்க. இப்ப இந்த காலுக்குரிய இயக்கத்தெல்லாம் நாம கொடுத்ததுனால கால்கள் முழு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப அடுத்து கைக்குரிய இயக்கம். துண்டு அல்லது இது மாதிரி டேப் எடுத்துக்கலாம். யோகா டேப் விற்பாங்க, அது மாதிரி கையை மடக்காம அப்படியே பின்னால கொண்டு போறோம் 10 தடவை. கால் பயிற்சி எல்லாம் நீங்க 20 தடவை செய்யலாம். கை பயிற்சி எல்லாம் 10 தடவை செய்யலாம். திடீர்னு ராத்திரி முழிப்பு வந்துருக்கு அப்படின்னா நீங்க இதை செய்யலாம். ராத்திரி முழிப்பு வந்தப்ப ஆர்டரா செய்யணுமான்னு கேட்க வேண்டாம். எந்த ஆர்டர்ல வேணாலும் செய்யலாம். அப்படி செய்யும் போது என்ன ஆயிரும்? கொஞ்ச நேரத்துல அலுப்பாய் நீங்களே தூங்கிடுவீங்க. இப்ப அடுத்த பயிற்சி கைக்கு. கையை அப்படி மேல தூக்கிக்கிறோம். அதுதான் சொன்னேன், சிலருக்கு இப்படி மேல தூக்க வராது. இவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு இருக்குன்னா இதை இப்படி எத்தி கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா எத்தி கொடுத்து எத்தி கொடுத்து எத்தி கொடுத்து எத்தி கொடுத்து இங்க கொண்டு போயிடலாம். அதுக்கு தான் 27 நாள் பயிற்சி செய்ய சொல்றேன். 27 நாள் எனக்கு முதல் நாளே நன்னா வந்துடுத்தியா, அதனால அடுத்த பயிற்சி பண்ணவான்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பா 27 நாளும் தொடர்ந்து இந்த பயிற்சியெல்லாம் செய்யணும். உங்களுக்கு பதில் தெரியுதுங்கிறதுக்காக பள்ளிக்கட்டில் சேர்ந்த உடனே முழு பரீட்சை எழுத முடியாது. மார்ச் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணத்தான் வேணும். ஜூன் மாசம் ஸ்கூல்ல சேர்ந்து ஆனுவல் எழுதணும்னா மார்ச் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது மாதிரி தான் நல்லா அப்படி அசைச்சு விடுறோம். இப்ப அடுத்து என்ன பண்றோம்? கையை கோர்த்துக்கிறோம். அதாவது கோர்க்கும் போது இப்படி எல்லாம் சேட்டை பண்ணி கோர்க்க கூடாது. நேரம் அப்படி கோர்க்கிறோம். உடனீல வச்சுக்கிறோம். கையை அப்படி கிரஷ் பண்றோம். பின்னால போடும்போது அப்படி ஒரு ஒரு புல். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அது இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பக்கம் போறப்ப இந்த ரிஸ்ட பிடிக்கணும், இந்த பக்கம் போறப்ப இந்த ரிஸ்ட, ஒரே ரிஸ்ட பிடிச்சுன்னு இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. அடுத்து முன்னால 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப சுழற்ற போறோம். 1 2 3 4 5 6 7 9 10. ரிவர்ஸ் 1 2 3 4
6 7 8 9 10. இப்ப முழு சுழற்சி 1 2 3 4 5 6 7 8 9 10. Reverse 1 2 3 4 5 6 7 8 9 10. கை பயிற்சி முடிஞ்சது, கால் பயிற்சி முடிஞ்சது. இந்த பயிற்சியெல்லாம் செய்யும் போது உடல் ஆரோக்கியம் முழுமையாக பாதுகாக்கப்படும். உங்க ஆரோக்கியம் கெடுது, ஒவ்வொரு மருத்துவமனையா போறீங்க, சரியாகல. ஒவ்வொரு ஜாதகத்துட்டா போறீங்க, சரியாகல. எங்கேயாவது கோவிலுக்கு போறீங்க, சரியாகல. யாராவது ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, உனக்கு ஆரோக்கியம் கெட்டதுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினை அப்படின்றார். உடனே நாமளும் பயந்துருவோம். ஏன்னா இந்த 22 வயசுக்கு மேல யாரோட உடம்பும் முழுமையா இயங்கிறது இல்லை. எப்ப உடல் முழுமையா இயங்கலையோ அப்ப நோய் வந்துடும். அந்த முழுமையான இயக்கத்துக்கு பேரும் கர்மான் தான் பேரு. அது உடலுக்கான கர்மா, உடல் அவயங்களுக்கான கர்மா. அதே மாதிரி நீ வாழ்றதுக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது அது உனக்கான கர்மா. இந்த கர்மாவை, இந்த வேலைய நீ தப்பா செஞ்சுட்ட, அதனால உனக்கு ஆரோக்கியம் கெட்டது அப்படிங்கறது தான் புரிஞ்சுக்கணும். அப்ப கர்ம வினையை வெல்ல முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஏதோ தீர்க்க முடியாது, அதுக்கு பரிகாரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல உடம்பை இயக்குங்க. உடம்பு நன்னா இருந்தாலே மூளை நன்னா இருக்கும். மூளை நன்னா இருந்தா மனசு நன்னா இருக்கும். அததான் திருமூலர் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேர்க்கவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனேம்பார். அப்ப உடம்ப வளர்க்கறதுனா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு இப்படி குண்டாறது இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடுக்கலனா உடம்புல பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு தான் இப்ப நாம எளிய முறை பயிற்சிகள் முதல் நிலையை பார்த்துட்டோம். இப்ப இரண்டாம் நிலை பயிற்சி உடம்புக்கும் தலைக்குமான பயிற்சி. அர்த்த பத்ம கோணாசன் அப்படின்னு பேர். இடது காலை மடக்கி வலது தொடை மேல போட்டு இருக்கேன், இடது பக்கம் குனிகிறேன். 7 சுவாசம். இப்படி சாய்க்கல்னா கொஞ்ச நாள்ல இந்த இடத்துல டயர் வந்துடும். ஏன்னா உடம்பு சாயற மாதிரி கடவுள் படைச்சிருக்கார். கால் இப்படி மடங்குற மாதிரி கடவுள் படைச்சிருக்கார். கால் இப்படி மடக்கல்னா தொடையெல்லாம் பெருசாயிடும், பம்மெல்லாம் பெருசாயிடும். இந்த பக்கம் உங்களுக்கு இங்க ஒரு சந்தேகம் வரும், ஐயா வலது காலம் மடக்கி இடது தொடையில போட்டீங்க, இப்ப எப்படி குனிஞ்சிங்க, இதுக்கு கவுண்டரா இப்படி குனியுமான்னு கேட்கக்கூடாது. இப்படி குனிஞ்சிங்கன்னா இது தூக்கிடும். அதனால இந்த பக்கம் குனியும் போது இந்த காலை போடணும், இந்த பக்கம் குனியும் போது இந்த காலை போடணும். இப்ப அடுத்து இந்த காலை போட்டுக்கிறேன். ஏன்னா இப்படி குனியும் போது என்ன ஆகும்னா இது இப்படி தூக்கிட்டு வரும். இது தூக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த காலை போட்டு அமுக்குறோம். முதல்ல என்ன பண்ணிருப்பீங்க, இப்படி பண்ணிருப்பீங்க. இது நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா இப்படி போயிடும். இப்ப இதை தூக்குறத என்ன பண்ணும், யாரையாவது விட்டு அமுக்க சொல்ல முடியாது. இதை தூக்கி இப்படி போட்டா அது தூக்காது. இப்ப அதே இது இந்த பக்கம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்ப இப்படி பண்றீங்க, இது இப்படி தூக்கிடும். இது தூக்கி பிரயோஜனம் இல்லை. அப்ப என்ன பண்ணும், இந்த பக்கம் வரும்போது இந்த காலை மேல தூக்கி போட்டு அது தூக்க விடாம அப்படி அமுக்கிக்கிறோம். நேரம் வரணும். இதெல்லாம் தான் புரிஞ்சு செய்யறது. இப்ப அர்த்த பத்ம வக்ராசன். இடது கால வலது தொடை மேல போட்டுக்கிறேன். துண்டு எடுத்து இப்படி வச்சுக்கலாம். துண்டை எடுத்து இது மாதிரி ஒரு துண்டு இருந்ததுன்னா
இப்படி கட்டிக்கலாம். கட்டிண்டு இப்படி காலை மேல வச்சுக்கலாம். இந்த பக்கமே போடணும். இதை கொண்டு இப்படி போட்டக்கூடாது. இந்த பக்கமே, அதாவது இடது காலை வலது தொடை மேல போட்டிருக்கேன். வலது இடுப்பு பக்கம் தான் இந்த துண்டை அப்படி கொண்டு போகணும். இப்ப என்ன பண்ணலாம், இந்த இடது கைய அப்படி கொண்டு வந்து அந்த துண்டை பிடிக்கலாம். வலது கையால இடது முழங்கால பிடிச்சு மூச்சு இழுத்து விடலாம். ஏழு மூச்சு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இப்படி பிடிக்கலாம். இப்ப அதே மாதிரி இந்த கால்ல அப்படியே முடிச்சா போட்டுக்கிறேன், தூக்கி வச்சுக்கிறேன், அப்படி பிடிக்கிறேன். நேரம் வரேன், ஓய்வு எடுக்கிறேன். நல்லா பார்த்துக்கங்க. இப்ப இப்படி பிடிக்கிறேன், கை அப்படி வைக்கிறேன். இந்த உடம்பு கடவுள் திரும்புற மாதிரி படைச்சிருக்கார். திருப்பினா ஜீரண உறுப்புகள்லாம் நல்லா வேலை செய்யும். திருப்பாம இருந்தா திருப்பாத இருந்துட்டோம், அப்ப என்ன ஆகும், ஜீரண உறுப்புகள் வேலை செய்யாது. இப்ப கர்மா என்னன்னு புரிஞ்சுட்டா, இதுக்கு திரும்புற மாதிரி ஒரு இயக்கம் இருக்கு, ஒரு செயல். அதை செய்யல, அந்த கர்மாவை நம்ம செய்யல, அப்ப ஜீரண உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும். இங்க பெருசா சதை வந்துடும். இப்ப உங்களால பிடிக்க முடியும்னா நேரடியா அப்படி பிடிக்கலாம். நேரம் வரும், ஓய்வு எடுத்து. இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் இது அர்த்தபத்ம வக்ராசன். அடுத்த அர்த்தபத்ம முத்ராசன். நல்லா அப்படி வச்சுக்கிறோம். ஹை பிபி உள்ளவங்க இதை செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. இடது கால வலது தொடை மேல வச்சுட்டேன். உடம்பு அப்படி நிமிரணும். நிமிர்ந்து அந்த வயிறு அந்த கால் மேல அமுங்குற மாதிரி போய் ஏழு ஆதாரத்தை மனசுல நினைச்சு மூச்சு இழுத்து விடணும். அதே மாதிரி மூச்சு இழுக்கும் போது மனசுல ஹம்னு நினைக்கணும். மூச்சை வெளியே விடும்போது சோன்னு நினைக்கணும். நல்லா இங்க பாருங்க, இந்த வயிறு இந்த பாதத்து மேல அப்படி அமுங்கணும். இது அமுங்கும்போது சில நேரம் ஒரு மாதிரி இன்கன்வீனியன்டா இருக்கும். அப்ப லேசா வாயை திறந்துக்கலாம். நேர வரும், ஓய்வு எடுக்கிறோம். உடனே கேட்கலாம், ஐயா இப்படி போயிட்டு இப்படி பண்ணணுமானா இப்படி பண்ணப்படாது. பாதம் இருக்கிற சைடு மாத்திரம் தான் குனியணும். ஏன்னா இவங்க ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு பக்கமும்னு தப்பு தப்பா செய்யக்கூடாது. நல்லா அப்படி நிமிர்ந்து அப்படி வரோம். நேர வரும், ஓய்வு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு மூச்சு இழுத்து விடணும். மூச்சு உள்ள இருக்கிறப்ப ஹம், மூச்சு வெளியே வர்றப்ப சோ. இப்ப அடுத்து அர்த்தபத்ம முத்ராசன் இரண்டாம் நிலை. முன்னால பின்னால குனிய போறோம். நேரம் வரும், ஓய்வு எடுக்கணும். அடுத்து பின்னால கைய ஊண்டி இந்த லோ பேக் அப்படி எத்தி கொடுத்து செஸ்ட விரிக்கணும், தலையை தொங்க போடணும். நேரம் வரும், ஓய்வு எடுக்கிறோம். இப்ப அடுத்து இந்த கால் நல்லா மேல வச்சு அடி குனிரும்.
நேரம் வரும். ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆசனத்தையும் கண்டிப்பா ஒவ்வொரு பக்கத்துக்கும் 3 தடவை செய்யணும். இப்ப 2வது சுற்று இந்த காலுக்கு நான் பண்ண போறேன். முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஹை பிபி உள்ளவங்க இந்த முன்னால இடது பக்கம் வலது பக்கம் குனியறது பண்ணக்கூடாது. இப்ப அடுத்து இந்த கால் நல்லா மேல போட்டுக்கிறேன். கைய நல்லா அப்படி கொண்டு வரேன். பம்ப அப்படி தூக்கிடக்கூடாது. நேரம் வரும். ஓய்வு எடுக்கிறோம். தளர்த்திக் கொள்ளவும். 27 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டிய 2ஆம் நிலை ஆசன பயிற்சிகள், அடிப்படை பவன முத்தாசனங்கள் என்னங்கிறத 16வது நாள் பயிற்சியா நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு 16வது நாள் பிராணாயாமம் செய்முறையை பார்க்க போறோம். வெள்ளிக்கிழமை நம்மளுடைய மூச்சுக்காற்று அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மூக்கின் இடது துவாரம் வழியாக தடை இல்லாமல் செல்ல வேண்டும். அதனால இப்ப நாம அந்த இடது பக்கம் எப்படி போகணுங்கிறத பயிற்சியா செய்ய போறோம். இந்த மாதிரி வாசி தண்டம் உபயோகப்படுத்தலாம் அல்லது துண்டு உபயோகப்படுத்தலாம். வாசி தண்டம் இல்லைன்னா துண்டு உபயோகப்படுத்தலாம். காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம். இந்த வாசி தண்டத்தை இப்படி வச்சுக்கிறோம். இந்த வாசி தண்டத்தை இப்படி வச்சுக்கப்படாது, முனிவர்கள்லாம் வச்ச மாதிரி. இது படம் போட தெரியாம இப்படி வச்சுட்டோம். இதை இங்கதான் வச்சுக்கணும். அதாவது அந்த காலத்துல கிராமங்கள்ல முதலாளிய பார்த்த உடனே தொழிலாளி துண்டு எடுத்து இந்த அக்குள்ள இப்படி போட்டுக்குவார். இந்த வலது அக்குள்ள போட்ட உடனே இடது மூக்கு துவாரம் நல்லா மூச்சு உள்ள வந்து போகும். அப்ப பணிவு இருக்கும், கவனம் இருக்கும், மன அமைதி இருக்கும். அப்ப தொழிலாளி பணிவா கேட்பான், மன அமைதியோட கேட்பான், கவனத்தோட கேட்பான். அதேதான் குரு போதனை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இடது கைய வலது அக்குள்ள இப்படி வச்சுட்டு இப்படி கேட்பாங்க. யாரும் இப்படி வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த யோக தண்டம் வாங்கினோம்னா இப்படி வச்சுட்டு செய்யப்படாது. இந்த இடத்தை பிரஷர் பண்ணணும், அதுக்கு இப்படி வைக்கிறோம். இப்ப இந்த வலது கைய சும்மா சாதாரண கீழே வச்சுக்கலாம். இப்ப இடது கையோட இந்த ஆள்காட்டி விரலால வலது மூக்க மூடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கபாலபதி 7 தடவை. அப்புறம் இந்த பக்கம், அப்புறம் 2லையும், அப்புறம் பஸ்திரிகா 7 தடவை. அப்புறம் இந்த பக்கம், அடுத்து 2லையும். இப்ப சந்திர நாடி சுத்தி பயிற்சி செய்ய போறோம். கால் விரல்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு பகுதிக்கு ஒரு மூச்சு. மூச்சு உள்ள போறப்ப ஹம்னு நினைக்கிறோம், மூச்சு வெளியில வரப்ப சோன்னு நினைக்கிறோம். இந்த 16 நாள் நான் பயிற்சி செய்யறப்ப பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி குறைஞ்சது 3 நிமிஷத்துல இருந்து 3.5 நிமிஷம் வரைக்கும் போயிருக்கும். அப்ப 3 நிமிஷத்துல இருந்து 3.5 நிமிஷம் வரைக்கும் நான் 27 தடவை தான் மூச்சு இழுத்து விட்டேன். பொதுவா ஒரு மனிதன் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவையில இருந்து 20 தடவை வரைக்கும் மூச்சு இழுத்து விடுவான். அப்ப 3 நிமிஷத்துக்கு என்ன ஆச்சு? 15னா 45 மூச்சு, 20னா 60 மூச்சு. ஆனா இங்க 3 நிமிஷத்துக்கு நான் எத்தனை பண்ணேன்? 27 தான் பண்ணேன். இதுவும் காணொலி பெருசாயிடுங்கிறதுக்குனால நான் கொஞ்சம் வேகமா பண்ணேன். இதே நீங்க இன்னும் நிதானமா பண்ணும்போது என்ன ஆகும்னா 7 நிமிடத்துக்கு 27 மூச்சு தான் நடக்கும். இப்படித்தான் பிராணாயாமம் பண்ணணும். அப்படி மூச்சை இழுத்து உள்ள அடக்கி 1 2 3 இப்படி மூக்கெல்லாம் பிடிச்சுண்டு இப்படிலாம் செய்யப்படாது. இதெல்லாம் தான் கர்ம வினை, தப்பு தப்பா பண்றதுன்னு அர்த்தம். எத்தனை கோடி புஸ்தகம் எடுத்தாலும் அதுல அப்படிதான் எழுதியிருக்கோம். அது அவங்களுடைய அறியாமை, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதனால என்ன பண்ணோம், நல்லா அப்படி கம்ம நினைச்சு உள்ள இல்லைங்க, சோ நினைச்சு வெளியே விடுங்க.
நீங்க மூச்சை அடக்கணும் நினைக்க வேண்டாம். நீங்க ஹம்சோ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை பிரயோகிக்கும் போது அதுவே அடக்கிக்கும் தனக்கு தேவையான அளவு. நீங்க போர்ஸ் பண்ணி 16, 32, 64 அடக்கப்படாது. ஏன்னா இது கடைசியில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 1:4:2 சொல்லிட்டு 16, 64 64 எண்ணிக்கை வரைக்கும் மூச்சை உள்ள அடக்கணும். அப்படியே குண்டல் நீ திறந்துரும், கடவுளை பார்த்துடலாம், கத்திரிக்காயை கூட பார்க்க முடியாது. அதனால அப்படிலாம் செய்யக்கூடாது. நல்லா இங்க பாருங்க, இப்படி அடைச்சுக்கிறோம். கால் விரல்கள், பாதங்கள், கணுக்கால்கள், கெண்டைக்கால்கள், முழங்கால்கள், தொடை பகுதிகள், பிருஷ்ட பகுதிகள், அடிவயிற்று பகுதிகள், இடுப்பு பகுதிகள், கீழ் முதுகு பகுதிகள், வயிற்று பகுதிகள், மேல் முதுகு பகுதிகள், மார்பு பகுதிகள், கை விரல்கள், உள்ளங்கைகள், மணிக்கட்டுகள், கீழ் கைகள், முழங்கைகள், மேல் கைகள், தோள் பட்டைகள், கழுத்து பகுதிகள், வாய் பகுதிகள், மூக்கு பகுதிகள், கண்கள், காதுகள், நெற்றி பகுதிகள், தலை பகுதிகள். தளர்த்திக் கொள்ளவும். 16வது நாள் பயிற்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை 17வது பயிற்சியை தொடங்குவோம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும், காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும், காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனை பதிவிடவும், மற்றும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பொருளுதவி செய்பவர்களுக்கு ஆன்லைனில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையிலும்
ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.